ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 18 முடிவு துறவின் பக்குவம். இந்த அத்தியாயத்துல நம்ம படிக்கக்கூடிய ஸ்லோகங்கள் 19 முதல் 22 வரை. ஞானம் கர்ம ச கர்த்தா ச த்ரிதைவ குணபேததஹ ரோச்யதே குண சங்க்யானே யதாவத் ஸ்ருணுதான்யபி. மொழிபெயர்ப்பு தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பௌதிக இயற்கையின் 3 வேறுபட்ட குணங்களுக்கு ஏற்ப அறிவு, செயல், செய்பவர் ஆகியவற்றிலும் 3 வகைகள் உள்ளன. தற்போது அவற்றை என்னிடமிருந்து கேட்பாயாக. சரி, ரொம்ப அழகான ஸ்லோகங்கள். 18ஆம் அத்தியாயம் 19ஆம் ஸ்லோகத்திலிருந்து 22ஆம் ஸ்லோகம் வரை. ஆக்சுவலி பார்த்தோம்னா பகவத்கீதை 17ஆம் அத்தியாயத்தோடய முடிஞ்சிருக்கு. 17th சாப்டரோடய கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்லி முடிச்சிட்டாரு. இப்ப 18வது அத்தியாயம் என்னன்னா, இது வரைக்கும் சொன்னதோட ஒரு ஓவர் வியூ. இது வரைக்கும் அவர் என்ன சொன்னாரோ அதை சொல்றாரு. இப்ப நாம கூட வழக்கமா பேசும்போது என்ன சொல்லுவோம், இப்போ நீங்களும் நாம எல்லாம் சேர்ந்து ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு இருந்தோம். நான் உங்ககிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு இருந்தேன். அப்ப நான் என்ன சொல்லுவேன், சரிங்க இந்த அரை மணி நேரமா பேசினேன், இதுல இதுதான் இந்த பேச்சோடைய சாராம்சம் அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் பேசினேன். அந்த மாதிரிதான் ஒரு 20-25 நிமிடம் பேசிவிட்டு மீதி ஒரு 5 நிமிடம் இது வரைக்கும் நான் என்ன பேசினேன் என்பதை சாரமாக சொல்றேன். அதே போல பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையினுடைய 17ஆம் அத்தியாயத்திலே பகவத்கீதை முடிச்சது. 18ஆம் அத்தியாயம் இது வரைக்கும் பகவான் என்னெல்லாம் சொல்லிட்டு வந்ததை ரிகலெக்ட் பண்றார், திரும்பவும் ஞாபகப்படுத்துறார். அப்போ பகவத்கீதையினுடைய 13ஆம் அத்தியாயத்துல பௌதிகர்க்கின் 3 குணங்களை பத்தி சொல்றார். பகவத்கீதையுடைய 13th சாப்டர் இடையர்க்கின் முக்குணங்கள். சாரி, 14th சாப்டர். சின்ன கன்ஃபியூஷன். பகவத்கீதையுடைய 14ஆம் அத்தியாயம். 14ஆம் அத்தியாயத்துல இந்த பௌதி இயற்கையோட 3 குணங்களை பத்தி சொல்றார். அந்த 14ஆம் அத்தியாயத்துல 3 குணங்களை பத்தி விரிவா சொல்றதுக்கு முன்கூட்டியே கிருஷ்ணர் 2ஆம் அத்தியாயத்திலிருந்து 3 குணத்தை பத்தி சொல்லிட்டே வர்றார். இடையில அங்கங்க சொல்லிட்டே வர்றார். திரைகுண்ய விஷயோ வேதா நிஸ்திரைகுண்யோ பவ அர்ஜுனா. அர்ஜுனா, வேத மந்தங்கள் முக்குணத்துக்கு உட்பட்டது, நீ முக்குணத்துக்கும் அப்பாற்பட்டவனாக ஆவாயாக. இது 2ஆம் அத்தியாயம். திரைகுண்ய விஷயோ வேதா நிஸ்திரைகுண்யோ பவ அர்ஜுனா. அர்ஜுனா, வேத மந்திரங்கள் 3 குணத்துக்கு உட்பட்டது, நீ அதுக்கு அப்பாற்பட்டவனாக வரணும் அப்படிங்கிறது. முக்குணத்தையும் கடந்து வரணும், அதுதான் உன்னதமான நிலை. அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்தது 2ஆம் அத்தியாயத்துல பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே. இந்த பௌதிக இயற்கையின் குணங்களால இந்த பௌதிக இயற்கை இருக்கு இல்லையா, பௌதிக இயற்கைன்னா இந்த ஜட உலகம், நம்ம இருக்கக்கூடிய ஜட உலகம், இந்த பௌதிக இயற்கை எப்படி இயங்குது? ஜட இயற்கையின் 3 குணங்களால் இயங்குது. பிரகிருதியே கிரியமானானி, கிரியா மீன்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. பிரகிருதியே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக. இந்த ஜட இயற்கையானது முக்குணத்தில் இயங்குகிறது. அகங்கார விமூடாத்மா, ஆனால் முட்டாள்தனமான ஒரு ஜீவாத்மா தன்னையே கர்த்தா என்று கருதி கொள்கிறார். ஆனா நம்ம கர்த்தா அல்ல, நம்ம கர்த்தாவே அல்ல. சோ இப்படி இந்த ஜட இயற்கை 3 குணத்தை பத்தி கிருஷ்ணர் அங்கங்க பரவலா சொல்லிட்டே வர்றார்.
7ஆம் அத்தியாயத்துல சொல்றார். தெய்வீகேஷா குணமயி மமவாயா குண துரத்யயா, என்னுடைய இந்த மாயா சக்தி 3 குணத்தால் இயங்குகிறது, அது யாராலும் வெல்ல முடியாது. மாம் ஏவை பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே, யார் என்னை சந்திக்கிறார்களோ அவங்க தான் வெல்ல முடிகிறார். தத்வ வித்து மகாபாகோ குணகர்ம விபாகசோ, அங்கீகுணத்தை பத்தி சொல்றார். ம். சதுர்வண்ணம் மயா சிஷ்டம் குணகர்மாணி சத்வசக, அங்கீகுணத்தை. அப்போ இந்த ஜட உலகத்துல, இந்த பௌதிக உலகத்துல நம்ம எந்த ஒரு செயல் செய்தாலும் அது 3 குணத்தையே சார்ந்திருக்கிறது. எல்லா செயலும் இந்த 3 குணம் கல 3 குணங்கள் தான். இந்த குணங்கள் தான் தூண்டுது, நம்ம செய்யறோம், அவ்வளவுதான். காரணம் குணசங்கஸ்ய சத் அசத் யோனி ஜென்மசு. இந்த குணத்தினோட சம்பந்தத்தினாலதான் ஜீவாத்மாவிய நமக்கு இந்த 3 குணத்துடைய சம்பந்தத்தினாலதான் ஒரு குறிப்பிட்ட உடல். இப்படி நம்ம நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் இந்த 3 குணத்தை தான் மையமா வைத்திருக்கு. இந்த 3 குணத்தை செய்விக்குது. சத்வ ரஜஸ் தமஸ். சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். உண்ணக்கூடிய உணவு, உடுத்தும் உடை, பேச்சும் பேச்சு, சிந்தனை, நடை, உடை, பாவனை, வழிபாடு, பிரார்த்தனை, தானம், தவம், யஜ்யம் அனைத்தும் 3 குணத்துலதான் இருக்கு. தூங்குறது, உறங்குவது, உணவு, உறக்கம், கேளிக்கை, உழைப்பு, இது எல்லாம் 3 குணத்துலதான் இருக்கு. எல்லாமே 3 குணத்துலதான். அதிகாலை நேரமா எந்திரிச்சா சத்துவகுணம். எப்போ? சூரிய உதயத்துக்கு முன்னாடி. சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சா சத்துவகுணம். 7 மணிக்கு எந்திரிச்சா ரஜோகுணம். காலையில் 7 மணிக்கு எந்திரிச்சா ரஜோகுணம். 9 மணி ஆகி படுக்க விட்டு எந்திரிக்கா படுத்துட்டா தமோ குணம். சிலர் எல்லாம் 7:30 8 மணி ஆனாலும் தூங்கிட்டு அவசர அவசரமா எந்திரிச்சு ஓடுவாங்க. பாதி பல்லு விளக்கி பாதி பல்லு விளக்காம அரைகுறையா குளிச்சுக்கிட்டு அப்புறம் போற வழியிலேயே சாப்பிட்டுக்கிறது. அதுக்கு ஃபாஸ்ட் ஃபுட்னு வேற பேரை வச்சுக்கிட்டாங்க. ஃபாஸ்டா ஃபுட்டு சாப்பிட்டு ஃபாஸ்டா போய் சேர்ந்துட வேண்டியதுதான். ஃபாஸ்டா ஃபுட்டு சாப்பிட்டு ஃபாஸ்டா போய் சேர்ந்துடும். இந்த மாதிரி பரபரப்பான வாழ்க்கை. கலியுகம்னாலே ரஜோகுணம் தமோ குணம் தான். கலியுகம்னாலே ரஜோகுணம் தமோ குணம் நிறைந்தது. இப்படி எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கையில காலையில எந்திரிக்கிறதுல இருந்து இரவு தூங்க போற வரைக்கும் அனைத்து 3 குணத்துல இருக்கு. சீதோசனமும் 3 குணத்துல இருக்கு. காலையில சாத்விகமா இருக்கும், அப்படியே மதியமாக ரஜோகுணமாகும், அப்படியே சாயந்தரம் பொழுது சாய்ந்து இரவாகும்போது தமோ குணம். இரவு தமோ குணம், மதியம் ரஜோகுணம், காலை சாத்விகமான குணம். அப்ப இயற்கையில 3 குணம் இருக்கு. உடுத்தும் ஆடை, நம்ம போடுற ட்ரெஸ் அழகா ரொம்ப வெள்ளை, மஞ்சள், இந்த மாதிரி சாத்விகமான கலர் நிறம், இது சாத்விகம். பார்த்தாலே பலார்னு அரைகிற மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தா அது ரஜோகுணம். கருப்பு, கருநீலம், இருட்டு போட்ட கலர் போட்டா அது தமோ குணம். உடலை மறைக்கிற மாதிரி ஆடை போட்டா சாத்விகமான குணம். உடலில் உள்ள பாகம் தெரியற மாதிரி ஆடை போட்டா அது ரஜோகுணம் தமோ குணம். இந்த மாதிரி ஆடை, உண்ணும் உணவு, தானியங்கள், காய்கறிகள், பால், பழம் சாத்விகமான குணம். தீண்டத்தகாத உணவுகள், மாமிச பட்சணங்கள் தமோ குணம். எரிப்பு, காரம், உப்பு, புளிப்பெல்லாம் அதிகமா போடுங்க. என்ன காரம் பார்த்தா அது போடுங்க, இன்னும் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க, இன்னும் 2 சூப் உப்பு போடுங்க, இது ரஜோகுணம். இப்படி உண்ணும் உணவு, உடுத்தும் உடை, பேச்சும் பேச்சு. பேசும் பேச்சு எப்படி இருக்கிறார் கிருஷ்ணா? கர்மனா சுகுர்தஸ்யாகு சாத்விகம் நிர்மலம் பலம் ரஜசஸ்து பலம் துக்கம் அஜ்ஞானம் தாமச பலம். ஒருத்தர் சாத்விகமான குணத்துல இருக்கிறவங்கள பார்த்தாலே அவங்க கூட இருக்கணும்னு தோணும். சரி, கொஞ்ச நேரம் கூட இவங்க கூட இருக்க வேண்டாமா? எவ்வளவு அமைதியா, எவ்வளவு பொறுமையா, எவ்வளவு அழகா பேசுறாங்க. சோ அடுத்து நாலேஜ் பத்தி இங்க சொல்லியிருக்கு. அடுத்து நம்ம போவோம், ஒரு நிமிஷம். சாத்விகமான குணத்துல உள்ளவங்க செயல் இருக்கு இல்லையா, அது எல்லோருக்கும் சந்தோஷம் கொடுக்கும். இப்ப உதாரணத்துக்கு நம்மளோட ஒரு நண்பர் ஒருத்தர் வர்றார். அந்த நண்பர் ரொம்ப அமைதியானவர், ரொம்ப பணிவானவர், அமைதியா அன்பானவர்னா அந்த நண்பர் கூட ரொம்ப நேரம் இருக்கணும்னு தோணும்.
ஒரு சில நண்பர் இருப்பாங்க, ஏன்டா இவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னு தோணும். கத்தி கூச்சல் போட்டு சண்டை போட்டு கோவப்பட்டு, அது ரஜோகுணம். சில நண்பர்களா தூங்கிக்கிட்டே இருப்பாங்க, இல்ல போதை வசத்துக்கு அடிமையா இருப்பாங்க, சிகரெட் பிடிக்கிறது மது அருந்துறது, இதெல்லாம் தமோ குணம். சோ இப்படி நம்ம செய்யக்கூடிய செயல் சாத்வீகமான குணத்தில் இருந்தா அது எல்லோருக்கும் சந்தோஷம் கொடுக்கும். கர்மனா சுகிருதஸ்யாகும் சாத்விகம் நிர்மலம். ரஜசஸ்து பலம் துக்கம். அறியாமை தீவிர குணத்துல இருக்கிறவங்க பேசினாலே துக்கம் தான். ஐயோ எப்படா வாயை மூடுவான்னு. சோ வாயை திறந்தாலே இப்படி கத்திக்கிட்டே இருக்காங்க, தலை வலிக்குது, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா. அப்புறம் தமோ குணத்துல சோம்பேறித்தனம், அப்புறம் பாத்துக்கலாங்க, அட இன்னும் கொஞ்சம் வயசாகட்டுங்க, அதை பின்னாடி செஞ்சுக்கலாங்க, தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறது. ரஜசஸ்து அஜ்ஞானம் தான் அறியாமை குணம். அதே மாதிரி இங்க பகவான் என்ன சொல்ல வர்றாரு, அறிவு செயல் செய்பவன், இதுவும் 3 குணத்துக்குள்ள இருக்கு. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை திங்க் பண்ணா அது சாத்விகமான குணம், முல்டாத்தனமான விஷயங்களை திங்க் பண்ணா ரஜோ குணம், அறியாமை. இப்ப அதை தான் இங்க சொல்ல வர்றாரு. சோ 20th verse 20வது ஸ்லோகம் 18.20. சோ இப்படி நம்ம காணக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த 3 குணத்தையே சார்ந்திருக்கு. சர்வபூதேஷு ஏனைகம் பாவம் அவ்யயமீக்ஷதே அவிபக்தம் விபக்தேஷு தஜ்ஞானம் வித்தி சாத்விகம். உயிர்வாளிகள் எண்ணற்ற உருவமாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களை பிரிக்கப்படாத ஆன்மீக இயற்கையாக எந்த அறிவின் மூலம் ஒருவன் காண்கின்றானோ அந்த அறிவு சாத்வீக குணத்தில் இருக்கிறது. அப்போ சாத்வீகமான குணம்னா என்னது? இந்த உடலை காண்பது அல்ல, இந்த உடலில் இருக்கும் ஆன்மாவை காண்பது. இததான் 5ஆம் அத்தியாயத்திலே பகவான் சொன்னார். 5ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணர் என்ன சொன்னாரு? வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனி சைவ ஸ்வபாகைச்ச பண்டிதா சமதர்ஷினக. ஒரு கற்றறிந்த தன்னடக்கமுள்ள சாது யானை, நாய், சிங்கம், புலி, மனிதன், விலங்கு என எல்லோரையும் சமநோக்கில் காண்கிறான். வித்யா வினய சம்பந்தே பிராமணே கவிகஸ்தினி ஸ்வனி சைவ சபாகைச்ச. யானை, நாய், நாயத்தினும் சண்டாளன், பிராமணன் என எல்லோரையும் சமநோக்கில் காண்கிறார். எப்படி சமநோக்கில பாக்குறது? இன்னைக்கு எல்லாருமே சமத்துவத்தை பேசுறாங்க. இன்னைக்கு இந்த உலகத்துல அரசியல்வாதிங்க, சினிமா நடிகர்கள், சமூக போராளிங்க தோலை தட்டி மார்பை தட்டி தோலை உயர்த்தி பேசுவாங்க, சமத்துவம் சமத்துவம் என்ன சமத்துவம்? இவங்களுக்கு சமத்துவம்னா என்னன்னு தெரியாது. சமத்துவம் என்றால் இந்த உடலை காண்பதல்ல, உடலில் இருக்கும் ஆன்மாவை காண்பது. ஒரு நாயினுடைய சரீரத்தில் என்ன ஆன்மா அளவு, ஒரு நாயினுடைய சரீரத்துல ஆன்மா எந்த அளவு இருக்கிறதோ, எந்த ஆன்மாவோ அதே போல ஆன்மான் ஒரு மனிதனுடைய சரீரத்திலும் இருக்கிறது. அதே போல ஒரு ஆன்மா தான் ஒரு யானையோட சரீரத்திலும் இருக்கிறது. அப்ப ஆத்மாவின் கண்ணோட்டத்துல பார்க்கும்போது, நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா என்ற கண்ணோட்டத்தில் பார்த்தால் நான் யானை, பூனை என ஏதிலும் பாரபட்சம் இல்லை. அப்ப பாரபட்சம் எங்க இருக்கு? உடல்ல தான் இருக்கு. இது விலங்கோடைய உடல், இது மனித உடல், இது தாவர உடல், இது தேவதை உடல், இது ஆண், இது பெண். உடல்ல தான் வித்தியாசம், இதெல்லாம் வித்தியாசம். ஆனா ஆத்மால எந்த வித்தியாசம் இல்லை. இன்னைக்கு ரெஸ்பெக்ட் ஆஃப் டாக் இஸ் மோர் தென் ரெஸ்பெக்ட் ஆஃப் டாக் இஸ் மோர் தென் எஸ் அப்சல்யூட்லி. ஏன்னா இன்னைக்கு மனுஷங்க கூட நன்றியை மறந்துடுறாங்க. ஒரு பிஸ்கட் போட்டா நாய் நன்றி மறக்கிறதே இல்லை. பட் ஸ்டில் நமக்கு என்ன ஒரு பாக்கியம்னா, நம்ம இந்த எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், ஆத்ம ஞானம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா நாய்க்குட்டி உட்கார வச்சு ஹரே கிருஷ்ணா சொன்னா அது சொல்லாது, பவுன்னு குறைக்கும். பட் அந்த மனித வாழ்க்கைய நம்ம கேள்வி கேட்கறதுக்காக பயன்படுத்தலாம். சோ அதுதான் ரொம்ப அழகான ஒரு லீலை. இந்த ஆத்மாவை பற்றி பேசும்போது ஞாபகம் வந்தது. இன்னைக்கு வைகாசி விசாகம். இந்த வைகாசி விசாகம் ரொம்ப ரொம்ப ஒரு மங்களகரமான ஒரு புனிதமான திருநாள். தமிழகத்துல, குறிப்பா தமிழ்நாட்டுல இந்த பண்டிகையை 2 விதமா கொண்டாடுவாங்க. முருகப்பெருமானும் வைகாசி விசாகத்தில் தான் தோன்றினார். இந்த ஸ்ரீ வைஷ்ணவத்தோட ஆச்சாரியர் நம்மாழ்வார், அவரும் வைகாசி விசாகத்தில் தான் தோன்றினார். முருகப்பெருமான் எதுக்காக தோன்றினார், அப்புறம் நம்மாழ்வார் எதுக்காக தோன்றினார், ரொம்ப அழகான புராண கதைகள் இருக்கு. முருகப்பெருமான், அதாவது பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, சேனா நீனாம் அகம் ஸ்கந்தகா, நான் சேனைகள்ல ஸ்கந்தனாக இருக்கிறேன். அதாவது தேவருடைய சேனை, தேவர்களுக்கெல்லாம் ஒரு சேனை தேவைப்பட்டது, ஒரு சேனாதிபதி.
இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு, இந்த எல்லா தேவர்களுக்கும் அந்த தேவதையுடைய படைகளை தாங்கக்கூடிய ஒரு சேனை தேவைப்பட்டது. அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சேனாதிபதியா இருக்கணும், ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வீரனா இருக்கணும், ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தேவதையா இருக்கணும். அப்ப என்ன பண்றது? இவன் சூரபத்ரன் போன்ற பெரும் அரக்கர்களோடு சண்டை போடக்கூடிய திறமை வாய்ந்த ஒரு தேவதையா இருக்கணும். அப்போ சிவபெருமான் இடத்துல பிரார்த்தனை பண்ண எல்லா தேவர்களும் மகாதேவர் இடத்துல பிரார்த்தனை செஞ்சாங்க. ஆனா மகாதேவரோ, சிவபெருமான் ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா, யாராலும் அவர் தவத்தை கெடுக்கவே முடியாது. அது பார்வதியே நினைச்சா கூட சிவபெருமானுடைய தவத்திலிருந்து அவர் விழ வைக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு தீரன். தீரன் என்றால் தன் நிலை உணர்ந்தவர். நான் இந்த உடல் அல்ல ஆத்மா, நான் இந்த சரீரம் அல்ல, நான் ஆத்மா, நித்தியமானவன், அழிவற்றவன், ஆன்மீகமானவன். இதை தன்னை உணர்ந்தவனே தீரன். சிவபெருமான் அப்பேற்பட்ட ஒரு மகாதேவர், யாராலும் அவர் வீழ்த்த முடியாது. பார்வதியே நினைச்சா கூட சிவபெருமான மயங்க வைக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் படுத்த மகாதேவர். தேவர்கள் எல்லாம் உயர்ந்தவர், அதனால ஒரு மகாதேவன் சொல்லும். அப்போ ஒரு முறை காமதேவன் கூட முயற்சி பண்ணார், எப்படியா சிவபெருமான வீழ்த்திடணும்னு. ஆனா என்ன ஆச்சு? சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்தார், காமதேவன் எரிஞ்சு பஸ்மம் ஆயிட்டார். இன்ன வரை காமதேவனுக்கு உருவம் கிடையாது. அதனால அவருக்கு அனங்கன்னு பேர். காமதேவனுக்கு உருவம் கிடையாது. என்ன ஆச்சு? சிவபெருமான் அவர் எரிச்சு பஸ்மம் ஆக்கிட்டார். அதனால ஒரு அனங்கன். காமதேவன் எல்லா பக்கம் இருப்பார், அவர் புஷ்பபானம் போட்டுக்கிட்டே இருப்பார். ஒரு ஆண் பெண்ணை பார்த்துட்டா அங்க காமதேவன் வந்துட்டாருன்னு அர்த்தம், ஒரு பெண் ஆணை பார்த்தா காமதேவன் வந்துட்டாருன்னு அர்த்தம். சோ காமதேவன் உருவம் இல்லாமல் தாக்குவார். அப்பேற்பட்ட காமதேவனாலேயே சிவபெருமானை வீழ்த்த முடியவில்லை. சரி, அப்புறம் என்ன நடந்தது? சரி, இப்ப சேனைகளுக்கு ஒரு தலைவர் வேணும், அதாவது தேவர்களுக்கு ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு ஒரு சேனாதிபதி வேணும். அப்ப சிவபெருமானுடைய நெற்றிலிருந்து 6 தீச்சுடர், நீங்க எல்லாம் அந்த கதையெல்லாம் கேள்விப்பட்டிருங்க. சரவண பொய்கையில அந்த 6 தீச்சுடர் விழுக, அந்த 6 கார்த்திகைகள் எடுத்து வளர்க்க, அந்த 6 இணைந்து 6 முகனாக. முருகப்பெருமானுக்கு நிறைய திருநாமம் உண்டு. ஷண்முகன், ஷண்முகா அப்படின்னா 6 முகன். தமிழ்ல 6 முகன் சொல்றோம் இல்லையா, அது சான்ஸ்கிரிட்ல சண்முகான்னு சொல்லுவாங்க. ஷண்முகன், 6 முகன், முருகன், ஸ்கந்தன், பல திருநாமம் உண்டு. அவரு முருகப்பெருமான் வேற யாரும் அல்ல, பகவானுடைய ஒரு அங்க உறுப்பு. இப்போ என் உடல்ல நிறைய அங்கம் இருக்கு, கை, கால், இதெல்லாம் இந்த உடலோட சேர்ந்து இந்த உடலுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கு. இப்போ என் கைக்கு யாரா சேவை பண்ணா எனக்கு சேவை பண்ணதான் அர்த்தம். என் கைக்கு தனியா இப்போ நான் கை வலிக்குதுன்னு எனக்கு ஒரு கை அமுத்தி விட்டார், கால் வலிக்குதுன்னு ஒருத்தர் கால் அமுத்தி விட்டார். அப்போ இது கை காலுக்கு தனியா சேவை பண்ணல, அந்த கை கால் பிடிச்சு விட்டதுனால இந்த உடம்பு எனக்கு சேவை பண்ணிருக்காங்க, எனக்கு தான் சேவை பண்ணிருக்காங்க. என் கையை பிடிச்சு விட்டாங்க, என் காலை பிடிச்சு விட்டாங்க. அதேதான், எந்த தேவர்களும் பகவான் வேறானவங்க அல்ல, அவங்க எல்லாருமே பகவானுடைய அங்க உறுப்புகள். இப்ப நாம எல்லாம் கூட பகவானுடைய அம்சம் தான். மமேவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா, உயிர்வாளிகள் அனைவரும் என் சிறிய அம்சம்ங்கிறார் பகவான். எல்லா ஜீவராசியும் பகவானுடைய சிறிய அம்சம், நாமளும் பகவானுடைய அம்சம், தேவர்களும் பகவானுடைய அம்சம். அப்ப நமக்கும் தேவருக்கு என்ன வித்தியாசம்? அவங்க நம்மளை காட்டிலும் அதீத ஆற்றல் படைச்சவங்க, ரொம்ப புண்ணியம் செய்து அந்த புண்ணிய பலத்தினால தேவதை பதவி அடைஞ்சவங்க. அதனால முருகப்பெருமான் தேவருடைய சேனைக்கு சேனாதிபதியாக நியமிக்கப்பட்டார். அவர் பகவான சக்தி பகவானுடைய அங்கம் அவர் முருகப்பெருமான். அதனால அவர் இந்த வைகாசி விசாகத்தினி தான் தோன்றினார். சில நேரங்கள்ல அசுரங்களை கொல்றதுக்கு பகவான் நேரடியா வர வேண்டியதே இல்லை. இப்ப உதாரணத்துக்கு இந்த சூரபத்மன், மகிஷாசுரன், சும்ப நிசும்பன், இந்த மாதிரி அரக்கர்களை கொல்றதுக்கு பகவான் நேரடியா வரவே வேண்டாம். அவர் கீழே நிறைய பேர் இருக்காங்க, பார்வதி, கணபதி, முருகர், இவங்க எல்லாம் அந்த வேலையை பண்ணிடுவாங்க. ஆனா பக்தனுக்கு ஒரு ஆபத்துங்கும் போது பகவான் நேரா வருவார். ராவணன், இரண்யாக்ஷன், இரண்யகசிபு, அப்புறம் கம்சன், இந்த மாதிரி அரக்கர்கள் பக்தர்களுக்கு தொந்தரவு பண்ணும்போது அந்த பக்தர்களை காத்து அந்த அசுரங்களை தண்டிக்கிறதுக்காக வர. பொதுவா அசுரங்களை தண்டிக்கிறதுக்கு பகவான் நேரடியா வரவே வேண்டாம், முருகப்பெருமானே பாத்துக்குவார், அதை பார்வதியே பாத்துக்குவாங்க. ஒரு சாதாரண அசுரனை கொல்றதுக்கு பகவான் நேரடியா வர வேண்டிய அவசியமே இல்லை. குறிப்பா கலியுகத்துல இன்னைக்கு இருக்கிற அசுரலை கொல்றதுக்கு தேவர்களோட தேவையில்லை. பகவான் ஒரு பூகம்பத்தை விட்டாருன்னா போதும், ஒரு கொரோனா, ஒரு சுனாமி, இதே எல்லா அசுரங்களும் பூமியில போயிடுவாங்க. எவனா உட்காந்துட்டு கடவுள் இல்ல கடவுள் இல்லைன்னா ஒரு பூகம்பம் வச்சு அவன் உள்ள போயிடுவான், அவ்வளவுதான், முடிஞ்சது, அவன் லைஃப முடிஞ்சிடும். சோ அதனால இன்னைக்கு இருக்கிற அசுரங்களை கொல்றதுக்கு பகவான் நேர்ல வரவே வேண்டாம்.
ஆனா தன் பக்தர்களுக்கு ஒரு ஆபத்துங்கும் போது பகவான் உடனே நேரடியா வருகிறார். தூய பக்தர்கள் பிரகலாதன், வசுதேவர், தேவகி, பாண்டவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஆபத்துன்னா பகவான் நேரடியா வந்துடுறார். அதே சமயம் சாதாரணப்பட்ட அசுரங்களை கொல்றதுக்கு பகவான் தேவர்கள் மூலமாவே செய்துவார். அப்பேற்பட்ட இந்த அசுர குணம் படைத்தவங்க, அசுர குணம் படைத்தவங்களை தண்டிக்கிறதுக்காக தேவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். தேவர்கள் பக்தர்கள், பக்தர்களுக்கு பாதுகாப்பு தரணும், அசுரங்களை தண்டிக்கணும். அது மூலமா சில நேரங்கள்ல பகவான் இந்த மாதிரி முருகப்பெருமானுடைய பகவானால சக்தி அளிக்கப்பட்ட அந்த தேவதைகள் இந்த பூமியில என்ன பண்றாங்க, அசுரங்களை தண்டிக்கிறாங்க. பக்தர்களுக்கு பாதுகாப்பா இருக்கு. எந்த மாதிரி பக்தர்கள்? தேவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். தூய பக்தர்களுக்கு பகவானே நேரடியா வருவார். அப்ப தேவர்களுக்கு தூய பக்தருக்கு என்ன வித்தியாசம்? தேவர்களும் பக்தர்கள் தான், அவங்களும் பகவானை ஏத்துக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு பௌதிக ஆசை உண்டு. பெயர், புகழ், பதவி, நான் இந்திர பதவியில இருக்கணும், நான் சொர்க்கத்தை ஆளணும், நான் தேவமங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசை உள்ளவங்க தேவலோகத்துல இருப்பாங்க. ஆனா எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாம, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தூய பக்தி, சுத்த பக்தி செய்யக்கூடிய பக்தர்கள் பகவானுக்கு மிகவும் பிரியமானவர். சரி, அதுக்கப்புறம் நம்ம ஆழ்வார் ஸ்ரீ சம்பிரதாயத்தில் மிக முக்கியமான ஒரு ஆச்சாரியர். தான் இருந்த இடத்தில் அமர்ந்து கொண்டே அனைத்து திவ்ய தேச பெருமாளையும் பாடியவர். பொதுவாவே ஆழ்வார்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு திவ்ய தேசமா போய் பாடுவாங்க. அந்த ஆழ்வார்கள் பாடிய ஸ்தலங்கள் தான் இங்கு திவ்ய தேசம் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஆழ்வார்கள் எங்கெல்லாம் போய் பாடுனாங்களோ அந்த இடங்கள் தான் திவ்ய தேசங்கள். 108 திவ்ய தேசம் நீங்க எல்லாம் போயிருப்பீங்க. திருப்பதி, ஸ்ரீரங்கம், அப்புறம் காஞ்சிபுரம், கும்பகோணம், 108 திவ்ய தேசங்கள். அதுல 106 பூமியில இருக்கு, 2 இந்த பூமியில இல்ல. அது ஆத்மீக லோகம், திருப்பார்கடல், வைகுந்தம். எப்படி திருவாய்மொழி எல்லாம் போட்டிருக்காங்க நம்ம ஆழ்வார் பாடியது. சோ நம்ம ஆழ்வார், அவர் நம்முடைய ஆழ்வார். ஆழ்வார்னா எதை ஆண்டாங்க? எந்த நாட்டை ஆண்டாங்க? அவங்க திருச்சியை ஆண்டாங்களா, சென்னையை ஆண்டாங்களா, எங்க ஆண்டாங்க? ஆழ்வார்கள் என்றால் புலன்களை கட்டி காத்தவர்கள், புலன்களை வென்றவர்கள், பௌதிக குணங்களை வென்றவர்கள், இந்த 3 குணத்தை வென்றவர்கள். ஆழ்வார்கள் என்றால் சத்வ, ரஜஸ், தமஸ் என்ற 3 குணத்தை வென்றவர்கள், இந்த 3 குணத்தை ஆள்பவர்கள், புலன்களை கட்டி ஆள்பவர்கள் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள். இப்ப நம்முடைய சம்பிரதாயத்துல கோஸ்வாமின்னு சொல்றோம். நம்முடைய பிரம்ம மாத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல 6 கோஸ்வாமிகள்: ஸ்ரீரூப சனாதன பட்ட ரகுநாத், ஸ்ரீஜீவ கோபால பட்டதாச ரகுநாத். 6 கோஸ்வாமி. இந்த கோஸ்வாமினா யாரு? இந்த கோஸ்வாமினா, கோனா புலன்கள், சுவாமி என்றால் புலன்களை வென்றவர்கள், புலன்களை கட்டி அடக்கி ஆள்பவர்கள். அப்போ ரொம்ப அழகான ஒரு சரித்திரம் உண்டு நம்மாழ்வாருடைய பிறப்பு. இன்னைக்கு நீங்க போலாம். இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா நவ திருப்பதி, திருநெல்வேலி பக்கத்துல நவ திருப்பதின்னு ஒரு அழகான திவ்ய தேசம், 9 திருப்பதி. அதுல ஒன்று திருக்குறுகூர். இந்த ஊருக்கு திருக்குறுகூர்னு பேரு. நம்மாழ்வார் தோன்றியதுக்கு அப்புறம் அந்த ஊர் ஆழ்வாருடைய பேராலே ஆழ்வார் திருநகரி என்று அழைக்கப்படுகிறது. நம்மாழ்வார் பிறந்ததுனால அந்த இடத்துக்கு ஆழ்வார் திருநகரி. பாத்தீங்களா, பகவான் இருக்கிற இடத்துக்கு திருக்குறுகூர் என்று பேர். அதாவது குறுக்கூர், பிரம்மாண்டமான வராக ரூபம் எடுத்துக்கொண்டு தன்னை குறுக்கி கொண்டதுனால அது குறுக்கூர் என்று பெயர் அழைக்கப்பட்டது. ஆனா ஆழ்வார் அங்கு தோன்றியதுக்கு அப்புறம் அது ஆழ்வாருடைய திருநாமத்திலேயே ஆழ்வார் திருநகரி என்று அழைக்கப்பட்டது. இன்னைக்கும் அதே பேர் தான், ஆழ்வார் திருநகரி. ரொம்ப அழகான ஒரு திவ்ய தேசம், தாமிரபரணி ஆற்றங்கரையில. அங்க அந்த அந்த ஒரு குறுநில மன்னர், அந்த தாமிரபரணி ஆற்றங்கரையில ஒரு ஒரு குறுநில மன்னர் அங்க ஆண்டு வந்தார். அவருக்கு நீங்க நாகர்கோவில் பக்கம் ஒரு திவ்ய தேசம் இருக்கு, திருவன் பரிசாரம், திருப்பதி சாரம்னு ஒரு திவ்ய தேசம் நாகர்கோவில் டவுனுக்குள்ளே இருக்கு. அங்க ஒரு மாதாஜி, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பெண், அந்த மாதாஜியை இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார், இந்த குறுநில மன்னர். இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. ரொம்ப நாளா குழந்தை பாக்கியமே இல்லை, குழந்தை இல்லாம இருந்தது. அப்போ அந்த நாகர்கோவிலுக்கும் திருநெல்வேலிக்கு நடுவுல நம்பி பெருமாள் கோயில், நம்பி கோயில், திருக்குறுங்குடி. ரொம்ப அழகான ஒரு திவ்ய தேசம் திருக்குறுங்குடி. அந்த திருக்குறுங்குடி திவ்ய தேசத்துல இந்த 2 கணவன் மனைவி போய் பிரார்த்தனை பண்ணாங்க நம்பி பெருமாள்கிட்ட. எங்களுக்கு இவங்க 2 பேரும் வைஷ்ணவர்கள் தான். இந்த குறுநில மன்னரான இந்த ராஜாவும் வைஷ்ணவர் தான், இந்த மாதாஜி வைஷ்ணவர் தான். 2 பேரும் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணாங்க, எங்களுக்கு குழந்தை வேணும். சரி, இப்படி நம்பி பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ண உடனே
ரொம்ப அழகான ஒரு குழந்தை, நல்ல ஒரு ஆண் குழந்தை. தங்கத்தை உருக்கி காய்ச்சி ஊத்திய நிறத்துல பொன் நிறத்துல இருக்கு அந்த குழந்தை. கோல்டன் கலர், கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி, அழகான சுருள் கூந்தல். ஆனா குழந்தை பிறந்து ஒரு ஜடம் மாதிரி இருக்கு. குழந்தை கண்ணும் திறக்கல, அது பேசவும் இல்ல, அப்படியே ஒரு ஜடம் மாதிரி இருக்கு. உயிரற்ற ஒரு உடல் மாதிரி இருக்கு. குழந்தை பிறந்து, இப்ப நம்ம எல்லாம் குழந்தையா பிறந்தா குயா குயா குவா குவான்னு கத்தி அழுவோம், கத்தி கூச்சல் போட்டு ஊரே கூட்டிடுவோம் இல்லையா? ஆனா ஆனா இந்த குழந்தை பாருங்க, சின்ன குழந்தை தான், பயங்கர சத்தம், காதெல்லாம் அடைக்க அந்த மாதிரி கத்தும். ஆனா இந்த குழந்தை ஒன்னும் பேசல, பேச்சு கிடையாது, கண் அசையல, உடல் அசையல, ஒரு ஜடம் மாதிரி இருக்கு. இந்த அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் ஒரே கவலை, என்னடா அது குழந்தை பிறந்தது, சடகோபன், ஒரு ஜடம் மாதிரி இருந்தனால சடகோபன் பேர் வச்சுட்டாங்க. அவருக்கு உடல்ல எந்த ஒரு அசைவும் இல்லை. என்னடா அது, இந்த குழந்தை உடல்ல எந்த அசைவும் இல்லையே, பேச்சு இல்ல, ஒண்ணும் இல்ல, என்ன பண்றது? இப்படி ஒரு குழந்தையா நமக்கு, இல்லையா? யோசிச்சு பாருங்க. குழந்தை பிறந்தால பர்த்டே கொண்டாடுவாங்க. குழந்தை பிறந்த உடனே அதுக்கு பேர் சூட்டி, பர்த்டே எல்லாம் வந்து செலிப்ரேட், பிறந்த நாள்லாம் கொண்டாடி எல்லாரையும் கூப்பிட்டு கேக்கெல்லாம் வெட்டி விருந்தெல்லாம் கொடுத்து, இப்ப இந்த குழந்தைக்கு எப்படி விருந்து கொடுக்கறது? ஆஹ் இது எப்படி விருந்து கொடுக்கறது இந்த குழந்தைக்கு? இந்த குழந்தை தான் பேச்சவும் இல்ல, கண்ணும் திறக்கல, வாயும் பேசல, ஒரு அசைவும் இல்ல, என்ன செய்யறது? பிறந்த நாளும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், பேசாம இந்த குழந்தைய இங்கேயே விட்டுட்டு போயிடும். இந்த குழந்தைய எடுத்துட்டு போய் நம்ம என்ன பண்றது? இந்த குழந்தைட்டு எந்த ஒரு அசைவும் இல்லையே, எந்த ஒரு சுவாசம் மட்டும் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. பாத்தீங்களா, இங்க நிறைய பேர் இந்த இடத்துக்கெல்லாம் போயிருக்காங்க. ஆழ்வார் திருநகரி, திருக்குறுங்குடி ரொம்ப அழகான திவ்ய தேசங்கள். உடைய உடைய நாச்சியாருடைய திருமகன் தான், குழந்தை தான், புத்திரன் தான் நம்மாழ்வார். சரி, அப்ப என்ன நடந்தது? இந்த குழந்தைய அங்கேயே விட்டுட்டாங்க. அங்கேயே விட்டுட்டு, எஸ், அந்த அதுதான் வரப்போற அடுத்தது. சரி, என்ன ஆச்சு? இந்த குழந்தைய அங்கேயே விட்டுட்டு ஒரு ரெண்டு காவலாளியும் போட்டாங்க அந்த ராஜா. ஏப்பா, நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க, இந்த குழந்தை ஏதாவது அசைதான் பாருங்க, ஏதாவது பேசுதான் பாருங்க, உடனே எனக்கு தகவல் கொடுங்க. இந்த குழந்தை என்ன பண்ணிட்டு, இங்க சொன்ன மாதிரி அந்த குழந்தையோட உடல்ல எந்த அசைவும் இல்ல, அது பேசவும் இல்ல, பார்க்கவும் இல்ல, அது அப்படியே தவழ்ந்து போய் ஒரு புளிய மரத்து பொந்துக்குள்ள போய் உட்காந்துருக்கு. அந்த புளிய மரம் இன்னைக்கு இருக்கு, இந்த சாட் பாக்ஸ்ல போட்டாங்க. அந்த புளிய மரம் வந்து இன்னைக்கு போனால் பார்க்கலாம். 5000 வருஷமா இருக்கு அந்த புளிய மரம். இப்ப எவ்வளவு பழமையா இருந்து பாருங்க. சரி, அப்போ இந்த புளிய மரத்துல போய் உட்காந்துருது. இந்த அப்பா அம்மாவுக்கு சந்தோஷமே இல்லை. என்னடா அது குழந்தை, உழல் இனிது யாழினிது என்பர். ரொம்ப குழலோசை ரொம்ப நல்லா இருக்கும், யாழோசை ரொம்ப நல்லா இருக்கும்பாங்க. தன் மகன் மழலை மொழி கேளாதார், தன் பிள்ளை மழலை மொழி கேளாதார். ஏன் குழந்தையோடைய புரோக்கன் லாங்குவேஜ், குழந்தைகள்லாம் ரொம்ப புரோக்கன் லாங்குவேஜ், ரொம்ப அழகா அந்த மழலை மொழியில பேசும், அதை கேட்க ரொம்ப இனிமையா இருக்கும். அதை கேட்காதவங்க என்ன சொல்லுவாங்களா? குழலோசை நல்லா இருக்கு, யாழோசை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களாம். யாரு? தன் மழலை மொழி கேளாதவர் அப்படின்னு ஒரு பழமொழி. அப்படிதான் பெற்றோர்கள் நினைப்பாங்க. அப்ப இந்த குழந்தையோட பெற்றோர் என்ன நினைச்சாங்க? இந்த குழந்தையோட உடம்புல எந்த அசைவும் இல்ல, இது பேசவும் இல்ல, பார்க்கவும் இல்ல, இந்த குழந்தைய எடுத்துன்னு போய் நம்ம என்ன பண்றது, பேசாம பகவானுடைய திருவடியில இருக்கட்டும், சந்நிதியில இருக்கட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க. இப்படி 16 வருஷம், ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, 16 வருஷம் வந்து அந்த குழந்தை அந்த புளிய மரத்து பொந்திலேயே உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கு. அப்படியே ஒரு தவ கோலத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு நாள் அந்த பக்கத்துல இன்னொரு திவ்ய தேசம் உண்டு. அங்க திருக்குறுகூர் பக்கத்துல இன்னொரு திவ்ய தேசம். அங்க தோன்றியவர் தான் வந்து மதுரகவி என்ற பெரிய பக்தர். அவர் பிற்காலத்துல மதுரகவி ஆழ்வார் என்று அழைக்கப்பட்டார். அவர் என்ன பண்ணார்? ஒரு நாள் அவருக்கு வந்து ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும்னா ஒரு குரு அவசியம். குருவோடைய கருணை இல்லாம, குருவோடைய அருள் இல்லாம, ஆன்மீக குருடைய கருணை இல்லாம, ஆன்மீக குருடைய அருள் இல்லாம நம்ம கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையவே முடியாது. பகவான் கிருஷ்ணர் யாரு, அவரது நாம ரூப குணாதிசயங்கள் என்ன, அவரது மகிமை என்ன, பக்தி எவ்வளவு உயர்ந்தது, பகவான் மேல எப்படி அன்பு செய்யணும், பகவான் எப்படி சரணடையணும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆன்மீக குருடைய கருணை. அப்போ அந்த ஆன்மீக குருவானவர் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடியவரா இருக்கு. அப்ப இவர் என்ன பண்ணாரு? குருவை தேடி போறார். அவர் சொந்த ஊர்ல இருந்து குருவை தேடி பல கிராமமா போய் கடைசியில பிருந்தாவனத்துக்கு போயிட்டார். மதுரா பிருந்தாவனம் எல்லாம் போய் குருவை தேடி போனார். இப்படி ஒரு 16 ஆண்டு காலம் இந்த குழந்தை அந்த பொந்துக்குள்ளே உட்கார்ந்து இருக்கு. இந்த பக்தர் வந்து குருவை தேடி போயிருக்காரு இல்லையா? அவர் திடீர்னு ஒரு நாள் பாக்குறாரு, தெற்கு திசையில இருந்து ஒரு ஒளி, ஒரு நிலவு ஒளி போல, ஒரு பௌர்ணமி நிலவு மாதிரி ஒரு ஒளி, ஒரு லைட்டு. என்னடா அது, இன்னைக்கு பௌர்ணமி ஒண்ணும் கிடையாது,
இன்னைக்கு எப்படி இப்படி நிலவு போல ஒளி வீசுது? இந்த ஒளி எங்கிருந்து வருதுன்னு அந்த வெளிச்சத்தையே ட்ரேஸ் பண்ணிட்டு வர்றார். யாரு? அந்த மதுரகவி ஐயா வந்து மதுரகவி ஆழ்வார். மதுரகவி ஆழ்வார் அந்த நிலவின் ஒளிய, அந்த நிலவு போல ஒரு ஒளி தெரிஞ்சது இல்லையா வானத்துல, அந்த ஒளி எங்கிருந்து வருது? அந்த பிரகாசத்தையே ட்ரேஸ் பண்ணிட்டு வந்தா அது தாமிரபரணி ஆற்றங்கரைக்கு வருது. எங்க? இந்த திருக்குறுங்கூருக்கு வருது. நேரா அந்த புளிய மரத்துக்கு அடியில வருது. அந்த புளிய மரத்துக்கு அடி இந்த பொந்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படி சூரியனை போல பிரகாசம். பார்த்த உடனே யார் இந்த குழந்தை, யார் இந்த மகான், இப்படி ஒரு தேஜஸ்வியா இருக்காரு இவரு, சாஷ்டாங்கம் நமஸ்காரம் பண்றாரு. பக்கத்துல 2 பேர் நிக்கிறாங்க. யார் இவரு? ஏதாவது பேசினாரா, ஏதாவது சொன்னாரா? இது வரைக்கும் ஒன்னும் பேசல. 16 வருஷமா இப்படிதான் இருக்காரு. 16 வருஷம் ஆச்சு. கண்ணை திறக்கல, காது கேட்காத மாதிரி, பேசாத மாதிரி உட்காந்து தியான சமாதியில இருக்காரோ, தியானத்துல இருக்காரோ, என்ன பண்றாரோ தெரியாது. ஒரு அசைவு இல்லைன்னு இவர் அப்படியே கண்களை மூடிக்கொண்டார். இந்த மதுரகவி ஆழ்வார் கண்களை மூடிக்கொண்டு ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி அது? சிற்றது வயத்தில் சிறியது முளைத்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்? சிற்றது வயத்தில் திருநகரி பக்கத்துல, ஆழ்வார் திருநகரி பக்கத்துல, ஆழ்வார் இந்த திருநகரி தான் அவருடைய மதுரகவி ஆழ்வார் பர்த் பிளேஸ். அவர் வந்து கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டாரு? சிற்றது வயத்தில் சிறியது முளைத்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்? 16 வருஷமா பேசாத அந்த குழந்தை பதில் சொல்லியது, அது அத்தை தின்று அங்கேயே கிடக்கும். அப்ப என்ன அர்த்தம் அந்த கேள்விக்கு? இந்த உடல்ல ஆத்மா இருக்கே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இந்த உடல்ல ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணிட்டு இருக்கு? அது இந்த உடல்ல இருந்து இன்ப துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்கு. இதுதான் பதில். அப்படியே நமஸ்காரம் செய்து விட்டார். அடியே உங்க சீடரா ஏற்றுக்கங்க, என்ன உங்க சீடரா ஏற்றுக்கொண்டு எனக்கு இந்த பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை கற்றுக் கொடுங்க. செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே. கரெக்ட், சாரி, நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த உடல் அழியக்கூடியதா, அதான் செத்தது. இந்த உடல் அழியக்கூடியது, செத்தது. இந்த வயிற்றுல ஒரு சின்னது ஆத்மா தோணுது. அது என்ன பண்ணிட்டு இருக்கு? அது அங்கேயே இருந்து இன்ப துன்பத்தை அனுபவிச்சுட்டு. சரி, அப்ப என்ன ஆச்சு? இவர் வந்து அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு சரணாகதி செய்து விட்டார். உடனே அவருக்கு வந்து இந்த இது நாள் வரைக்கும் 16 ஆண்டு காலம் பேசாத அந்த மகாத்மா, அந்த தூய பக்தர் நம்மாழ்வார் பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை ரொம்ப அற்புதமாக வர்ணிக்கிறார். அப்போ இதை அறிந்து கொள்வதுதான் அறிவு. அறிவு என்றால் என்ன? உடல் என்றால் என்ன? ஆத்மா என்றால் என்ன? உடலுக்கும் ஆத்மாவுக்கு பேதம் என்ன? இந்த உடல்ல ஆத்மா என்ன பண்ணிட்டு இருக்கு? இந்த உடல்ல ஆத்மா இந்த உடல்ல எப்படி வந்தது? ஆத்மா இந்த உடலை விட்டு எங்க போகுது? இதை அறிந்து கொள்பவனே அறிஞன். சும்மா நான் எம்பிபிஎஸ் படிச்சிட்டேன், எம்டி படிச்சிட்டேன், நான் டாக்டரு, நான் வக்கீலு, இந்த அறிவெல்லாம் ஒண்ணுத்துக்கு உதவாது. இந்த அறிவெல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு பௌதிகத்துக்கு தான் உதவுமே தவிர இந்த பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்திலிருந்து விடுபடுவதற்கு உதவவே உதவாது. அப்ப இந்த தான் ராஜ வித்யா. இதைத்தான் பகவத்கீதையில பகவான் ராஜ வித்யா என்று சொல்கிறார். அறிவின் அரசன். உடல்னா என்ன, ஆத்மானா என்ன, உடலுக்கும் ஆத்மாவுக்கு பேதம் என்ன, இதை அறிபவனே உண்மையான அறிஞன். அப்ப அறிவு யாருடைய அறிவு? யாருடைய அறிவு வந்து ஆத்மாவை பற்றி விசாரணை செய்கிறதோ அதுதான் சாத்தியம். அந்த நபர் தான் ஆத்மாவை பற்றி விசாரணை செய்பவன். நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, நான் இந்த உடல்ல இருக்கேன், நான் என்ன செய்யணும், இந்த உடல்ல இருந்து விடுபட என்ன செய்யறது, பிறப்பு இறப்பு முதுமை நோய் ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தர்சனம், இதை நான் அனுபவிச்சுட்டே இருக்கேன், இதுல இருந்து வெளியில போக என்ன பண்ணும்? அப்போ ஆத்மாவை பற்றி விசாரணை செய்பவனுடைய அறிவு தான் சாத்விகமான அறிவு. சரி, அடுத்த ஸ்லோகம் 21. ஆத்மா பற்றி விசாரிக்கல, போச்சு, அவ்வளவுதான். மற்ற நாலேஜ் எதுக்கும் உதவாது. ரஜோகுணத்தில் உள்ள அறிவு. பிரதத்வேன து யஜ்ஞானம் ஞானாபாவான் பிரதக்விதான் வேதி சர்வேஷு பூதேஷு தஜ்ஞானம் வித்தி ராஜசம். எந்த அறிவின் மூலம் வெவ்வேறு உடல்களில் வெவ்வேறு விதமான உயிர்வாழிகள் இருப்பதாக ஒருவன் காண்கின்றானோ அந்த அறிவு ரஜோகுணத்தில் இருப்பதாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இது எப்படின்னா, இந்த உடல் அடையாளப்படுத்துறது, இந்த உடல் அடையாளப்படுத்தி பார்க்கிறது. இது ஆண், அது பெண், இது மனுஷன், அது மிருகம், இது தாவரம், இது பறவை, இப்படி உடல் சார்ந்த விஷயங்களை உடல் இருக்கிற ஆத்மாவை மறந்துட்டு வெவ்வேறு உடல்ல இந்த உடல்ல இருக்கிற ஆத்மா உயர்ந்து, இந்த உடல், இந்த மனித உடல் உயர்ந்தது, விலங்கு உடல் தாழ்ந்தது, தாவர உடல் தாழ்ந்தது, இவங்க நல்லவங்க, அவங்க கெட்டவங்க, இது உயர்ந்தது தாழ்ந்தது, இது வேணும் இது வேண்டாம், இதெல்லாம் பாக்குறாங்க இல்லையா?
இது ஆன்மாவை மறந்து உடல் சார்ந்த விஷயங்களை கருத்து சொல்வது, உடல் சார்ந்த விஷயங்களை காண்பதுதான் ரஜோகுணத்தில் இருக்கிற அறிவு. அப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? இந்த உடல்ல இருக்கிற ஆத்மா உயர்ந்தது, அந்த உடல் இருக்கிற ஆத்மா தாழ்ந்தது. நோ, ஆத்மாங்கிற தளத்துல எல்லாம் ஒண்ணுதான். ஆத்மான்ற தளத்துல வந்து விட்டால் எல்லாம் ஒண்ணுதான். உடல்ல தான் பேதம் இருக்கு. இதை தெரியாத அறிவு ரஜோகுணம். அதான் முட்டாள்தனமான செயலா இருக்கு. இந்த உடல் சார்ந்த செயல்கள் எல்லாமே முட்டாள்தனத்திலே முடியும். வேகம், கோபம், எந்த வேகம்? உருட்டுத்தனமான வேகம், கோபம், ஆக்ரோஷம், பரபரப்பு, எரிச்சல் ஊட்டுற மாதிரி செயல், இதெல்லாம் ரஜோகுணம். இந்த ரஜோகுணத்துல இருக்கிறவங்க பெரும்பாலும் பெயர், புகழ், பதவி, செல்வம் இதுக்காகவே திட்டம் போடுவாங்க. நிறைய பணம் சேர்க்கணும், பேர் சேர்க்கணும், புகழ் சேர்க்கணும், நான் இதை அடைந்து விட வேண்டும், அதை அடைந்து விட வேண்டும், இதுக்காகவே கடும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க, எந்த அளவுக்கு இறங்கி போவாங்க, எந்த அளவுக்கு வேணாலும் செயல்படுவாங்க. அதுதான் ரஜோகுணம். அடுத்தது 22. எஸ், யத்து கிருஷ்ணத்வத்யேகஸ்மின் கார்யே சக்தம் அகைதுகம் அதத்வார்த்தவத் அல்பம் ச தத்தாமஸ் உதாகிருதம். எந்த அறிவின் மூலம் உண்மையை பற்றி அறிவின்றி ஒரே விதமான செயலில் பற்றுதல் கொண்டு அதையே எல்லாமாக அறிகின்றானோ அந்த அற்பமான அறிவு தமோ குணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. இன்னைக்கு பெரும்பாலும் ஜட உலகத்துல, கலியுகத்துல மக்கள் ரஜோகுணம் தமோ குணத்துல தான் இருக்காங்க. ஏன் இந்த எல்லா பிரச்சனைக்கும் நம்ம இந்த ஜட உலகத்துல, இந்த பூமியில காணக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கும் ரஜோகுணம் தமோ குணம் தான் காரணம். ததா ரஜஸ்தமோ பாவா காமலோபா சேத்தையே சேத்தையேதை அனாவிருத்தம் சிதம் சாத்தே பிரசிதத்தின் பாகவதம் சொல்லுது. இந்த ரஜோகுணம் தமோகுணம் அதிகமா இருந்தா என்ன ஆகும்? காமம், கோபம், பேராசை இதெல்லாம் பிடிச்சுக்கும். இது பிடிச்சுக்கிச்சே நிம்மதியாவே இருக்க முடியாது. காமம் தலைக்கேறி இருக்கிறவங்க, பேராசைக்காரங்க, கோபவசப்பட்டு இருக்கிறவங்க, பொறாமை கொள்றவங்க நிம்மதியா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. நீங்க பாருங்க, துரியோதனன் பொறாமை, நிம்மதியா வாழ்ந்தாரா? அரண்மனையில் இருந்தாலும் நிம்மதியா வாழ முடியல. பாண்டவர்கள் காட்டுல தான் இருக்கிறாங்க. ராஜ்யத்தை இழந்து, உடைமைகளை இழந்து, எல்லாத்தையும் இழந்து போட்டிருக்கிற ஒரு சாதாரண துணியோட காட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா இவன் அரண்மனையில உட்கார்ந்துட்டு இருக்கான். அரண்மனையில ராஜபோக வாழ்க்கை, ராஜபோக உணவு, பட்டாடை, பட்டு மெத்தை எல்லாம் இருக்கு. ஆனா தூக்கம் வரல. ஏன் தூக்கம் வரல? காட்டுல ஒருவேளை பாண்டவர் சந்தோஷமா இருந்துருவாங்களோ, அவங்க நிம்மதியா இருந்துருவாங்களோ, அவங்க நிம்மதியா இருக்கக்கூடாது, அவங்க சந்தோஷமா இருக்கக்கூடாது. அதனால துரியோதன் நிம்மதியா இருக்கல, அவங்க கூட இருந்தவங்களும் நிம்மதியா இல்ல. துரியோதன் நிம்மதியா இல்ல, அவங்க கூட இருந்த பீஷ்மர், துரோணர் யாரும் நிம்மதியா இல்ல. அதான் ப்ராப்ளம். சரி, அடுத்தது ராவணன். காமமே சொரூபமான தலைக்கு 10 தலைக்கு காமம் தலைக்கு ஏறி என்ன பண்றோம் என்ன செய்யணும் தெரியாது. அவனும் சந்தோஷமா இல்ல, அவன் கூட இருந்தவங்களும் சந்தோஷமா இல்ல. காமம், கோபம், தொட்டதுக்கெல்லாம் கோபம். சாப்பிட்டீங்களா? ஏன் இப்ப என்கிட்ட கேக்குறீங்க சாப்பிட்டீங்களா? நீங்க சாப்பாடு வாங்கி தர போறீங்களா? இல்ல நீங்க தான் இவ்வளவு நேரம் சாப்பாடு போட்டீங்களா? சாப்பிட்டியான்னு கேட்டது குத்தமாயா? சாப்பிட்டேன்னா இல்ல அப்புறம் சாப்பிட போறேன், இல்ல சாப்பிட்டேன், இல்ல கொஞ்ச நேரம் ஆகும். தொட்டதுக்கெல்லாம் கோபம். ஏதாவது கேட்டா போதும், நீங்களா பண்ண போறீங்க, நீங்களா செய்யறீங்க. இது ரஜோகுணம் தமோகுணம். சோ இப்படி இந்த ரஜோகுணம் தமோகுணம் மேலோங்கி இருக்கிறவங்க காமம், கோபம், பேராசை, பொய்யகங்காரம், பொய்கர்வம் இதெல்லாம் நிறைந்திருப்பாங்க. அதனால இங்க பகவான் என்ன சொல்றாரு? இந்த 3 குணத்தையும் கடந்து வரணுங்கிறார். இந்த முக்குணத்தையும் கடக்கணும்னா பக்தர்களுடைய சங்கத்தில் இருந்தா மட்டும்தான் சாத்தியமாகும். பக்தர்களுடைய சங்கத்திலிருந்து பக்தி தொண்டு செய்யணும். அதுதான் பகவத்கீதையுடைய 14ஆம் அத்தியாயத்துல பகவான் சொல்றார். மாம்யச்சோபியபிசாரேன பக்தி யோகேன சேவையே சகுணான் சமதீதைதான் பிரம்ம பூயாய கல்பதே. மாம்யச்சோ அபியபிச்சாரேன பக்தி யோகேன. எந்த மாதிரி பக்தி செய்யணும்? கலப்படம் இல்லாத பக்தி, அவ்யபிச்சாரே பக்தி. விபச்சார பக்தி, அவ்யபிச்சார பக்தி. இந்த வேர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா கிருஷ்ணர் யூஸ் பண்றாரு, வேற வழி இல்லை, நமக்கு புரியணும் இல்லையா? சோ எந்த பக்தினா கலப்படம் இல்லாத பக்தி, அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன. அததான் நம்மாழ்வார் கத்து கொடுத்தாரு, அதுதான் பிரபுபார் கத்து கொடுக்கிறார். பிரபு ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் எதை கத்து கொடுக்குறாங்க? பகவான் இடத்துல கலப்படம் இல்லாத பக்தி, சுத்த பக்தி. பகவான் எஜமானன், நான் சேவகன்,
அவருக்கு சேவை செய்வதே என் கடமை. என்னுடைய கடமை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்வது. அதுல எந்த உள்நோக்கம் கிடையாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. அதுதான் உத்தமமான பக்தி. ரூப கோஸ்வாமி பிரபுபாதர் என்ன சொல்றாரு? நம்முடைய சம்பிரதாயத்தோட ஆச்சாரியர் ரூப கோஸ்வாமி பிரபுபாதர் சொல்றாரு, அந்யாபிலாஷதா சூன்யம் ஞான கர்மா அனாவிரதம் அனுகூலேன கிருஷ்ண அனுசீலனம் பக்திருத்தமா. எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாம, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யக்கூடிய பக்தி அந்யாபிலாஷ், அது சூன்யமாயிடுது. அந்த செய்யக்கூடிய பக்தியில ஏதேனும் ஒரு உள்நோக்கம் இருக்கு, ஏதேனும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னா அது கலப்படமான பக்தி. ஹனுமான் கூட சேவை செய்தார். நான் போய் சீதை இருக்கிற இடத்த பார்த்துட்டு வந்தா ராமருக்கு சன்மானம் கொடுப்பாரு, எனக்கு தங்க பதக்கம் கொடுப்பாரு, என்ன தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவார்னு நினைச்சாரு? நோ, சிம்பிளி ஹனுமான் வாண்ட் சாட்டிஸ்ஃபைட் ஸ்ரீராம். ஹனுமான் ராமரை திருப்திப்படுத்த மட்டுமே நினைத்தார். அவர் எந்த சன்மானத்தையோ பேரையோ புகழையோ பதவியோ எதிர்பார்த்து செய்யல. அவர் சேவை செய்யணும். ராமருக்கு நான் சேவை செய்ய வேண்டும். அவர் பிரபு ஸ்ரீராமன் என் எஜமானன், நான் அவர் சேவகன், என் கடன் அவருக்கு பணி செய்து கிடப்பதே. இது ஆண்டான் அடிமை உறவு. பிரபா என்ன சொல்வாரு? நமக்கும் கிருஷ்ணருக்கு இருக்க உறவு இருக்குல்லையே, அது ஆண்டான் அடிமை உறவு. பகவான் எஜமானன், நான் சேவகன். அவர் முழுமுதற் கடவுள், அவருக்கு சேவை செய்வது என்னுடைய நித்தியமான கடமை. என்னுடைய எட்டர்னல் ஃபியூச்சர் ஜீவேரே சொருபுகை கிருஷ்ணரே நித்தியதா. ஜீவாத்மாவுடைய உண்மையான சொரூபம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்வது வேண்டாம். அதுதான் சைத்தன்ய மாப்பு சொன்னார். அதனால நம்ம செய்யக்கூடிய பக்தியில எந்த ஒரு உள்நோக்கமும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. அதுதான் உத்தமமான பக்தி. பியோர் டிவோஷன் மீன்ஸ் அன்அலாய்டு, அன்கண்டிஷன். கண்டிஷன் போட்டல இல்ல, நம்ம தான் கண்டிஷன் போட்டு போட்டு பக்தி பண்ணி பழகிட்டோம். பகவானே நீ எனக்கு இது கொடுத்தா நான் இது செய்வேன், நீ எனக்கு அது கொடுத்தா நான் இது பண்ணுவேன், நீ இந்த பிரார்த்தனை நிறைவேற்றி நான் திருப்பதி மொட்டை போட்டுக்குவேன், எல்லாம் வேண்டிக்கும் இல்லையா? நம்ம பக்தி கண்டிஷன் இஸ் நாட் அன்கண்டிஷன். அன்கண்டிஷன் பக்தினா ஹனுமானுடைய பக்தி, அன்கண்டிஷன் பக்தினா பாண்டவருடைய பக்தி. அத்தகு பக்தி தான் உத்தமா. அந்யாபிலாஷ சூன்யம் ஞான கர்மான அனுகூலேன கிருஷ்ண அனுசீலனம். பகவானுக்கு சாதகமாக பக்தி செய்ய வேண்டும். ஆச்சாரியர்கள் குருமார்களுடைய வழிகாட்டுதல பக்தி செய்யணும். அந்த பக்தி தான் உத்தமமான பக்தி. அப்ப பகவான் என்ன சொல்றாரு? கலப்படமில்லாத பக்தி பண்ணக்கூடிய அந்த பக்தன் மாமியச்சோ அபியபிச்சாரேன பக்தி யோகே நஜ சேவையே சகுணான் சமிதிதான். அவர் முக்குணத்தையும் கடந்து பிரம்ம பூயாய கல்பதே. நான் அந்த உடலெல்லாம் ஆத்மா என்ற தளத்தில் நிலை பெறுவார். நாம் எப்போ இந்த உடலெல்லாம் ஆத்மாங்கிற தளத்துல வர்றோமோ அப்பதான் அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ பெறும். இன்னைக்கு உலகத்துல எல்லா பிரச்சனையும் காரணம் தான். பிரபுபாதர் ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. இன்னைக்கு உலகத்துல எல்லா பிரச்சனையும் காரணம் ஒவ்வொருத்தரும் அந்த உடல் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இந்த நாட்டை சேர்ந்தவன், நான் இந்த மதத்தை சேர்ந்தவன், நான் இந்த இனத்தை சேர்ந்தவன், நான் இந்த மொழியை சேர்ந்தவன், நான் இவன், நான் அவன், நீ ஏழை, நான் பணக்காரன், அவன் இந்த சமயம் அந்த மதம், அவன் அந்த நாடு இந்த நாடு. இதெல்லாம் உடல் சார்ந்த அடையாளம். இந்த உடல் சார்ந்த அடையாளத்தினால ஆத்மாவை மறந்து அறியாமையினால ரஜோ குணத்தினாலும் தமோ குணத்தினாலும் இன்னைக்கு சண்டை போட்டுக்கிறார். அதுதான் முக்கியமான காரணம். அப்ப பிரபுபார் என்ன சொன்னாரு? எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய உலக நாடுகள், இந்தியால மட்டும் இல்ல, இன்னைக்கு உலக நாடுகள் இருக்கிற எல்லா நாட்டு மக்களுக்கான பிரச்சனைக்கு ஒரே தீர்வு கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்வது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா ஏற்றுக்கொண்டு அவருக்கு பக்தி தொண்டு செய்வாரே ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வச்சிடலாம். எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி. அப்ப ரொம்ப அழகாக இந்த நம்மாழ்வார் அவர்கள் அந்த மரத்துக்கடியில உட்காந்துட்டு இந்த மதுரகவி ஆழ்வாருக்கு மிக அழகாக பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை எடுத்து வைக்கிறார். அப்ப பாருங்க, ஒரு சுத்த பக்தர் பாட்டு பாடுறான்னு கேள்விப்பட்ட உடனே எல்லா திவ்ய தேச பெருமாளும் அந்த புளிய மரத்து கிளையில உட்காந்துட்டார். 108 திவ்ய தேச பெருமாளும் அந்த புளிய மரத்து இலையில உட்காந்துட்டு எனக்கு 10 பாட்டு கொடுங்க, எனக்கு 10 பாட்டு கொடுங்க எல்லாம் கேட்டு கேட்டு வாங்கிட்டார். அப்போ பகவான் பக்தரிடத்துல அவ்வளவு பிரியமா இருக்கு. பகவானும் பக்தனை விட்டு பிரிவதில்லை, மறப்பதில்லை. பக்தனும் பகவானை விட்டு ஒரு கணம் பிரிவதில்லை, மறப்பதில்லை. பகவானுடைய இதயத்துல எப்பவுமே பக்தர் இருக்காரு, பக்தர்கள் இதயத்துல எப்பவும் பகவான் இருக்காரு. அந்த உறவு நித்தியமானது. அப்போ நம்ம ஆழ்வார் பகவானால் இந்த பூமிக்கு அழைச்சி வரப்பட்டார். அது இந்த பூமியில பக்தி தொண்டை ஸ்தாபனம் பண்ணி மிக அழகா பக்தியை பிரச்சாரம் செஞ்சு அழகழகான தமிழ் பாசுரங்கள்லாம் கொடுத்து ரொம்ப அழகான அந்த ஸ்லோகங்கள்லாம். இப்படி நம்பெருமாளுடைய அந்த மனோபாவம் இருக்கு இல்லையா, அந்த அழகான பாடல்கள், அந்த பாடல்கள் மூலமா பக்தி மனம் கமழும்.
ரொம்ப தமிழ்ல தமிழ்ல மிக அழகான பாடல்கள், ஆண்டாளுடைய திருப்பாவை ஆகட்டும், ஆழ்வாருடைய பாசுரங்கள் ஆகட்டும், தமிழ்ல ரொம்ப அழகா இருக்கும். அதே போல சில பிரபுபாதர் என்ன பண்ணாரு, இந்த ஆழ்வார்கள்லாம் தமிழகத்துல இந்த அழகழகான திவ்ய தேசங்கள்ல பாடல்கள்லாம் பாடி எந்த பக்தியை இந்த தமிழ் மண்ணுல விதைச்சாங்களோ அதை பிரபுபாதர் உலகம் முழுதும் கொண்டு போய் சேர்த்துட்டாரு. நீ யோசிச்சு பாருங்க, அமெரிக்கா மாகாணத்துல, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அமெரிக்கா மாகாணத்துல கிருஷ்ணர்னா யாருன்னு தெரியாது அவங்களுக்கு. கிருஷ்ணர்னா யாரு, கிருஷ்ண பக்தின்னா என்ன, இந்த நாம ஜபத்தோட மகிமை என்ன, எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. எதுவுமே தெரியாது. அப்பேற்பட்டவங்களுக்கு மத்தியில போய் கடவுள் கிடையாது, கடவுள் இல்ல, கடவுளுக்கு உருவம் கிடையாது, தன்னையே கடவுளா நினைக்கிறவங்க, கடவுளை மறுக்கிறவங்க, விஞ்ஞான முன்னேற்றம் தான் உண்மையை நினைச்சிட்டு இருக்கிறவங்க, விஞ்ஞானி சொல்றதா உண்மையை நினைச்சிட்டு இருக்கிறவங்க மத்தியில போய் சில பிரபுபாதர் இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணார். ஒரு நாடு கிட்டத்தட்ட 12 முறை இந்த உலகத்தையே சுற்றி வலம் வந்தார். நூற்றுக்கணக்கான புத்தகங்கள், ஆயிரக்கணக்கான சீடர்கள், லட்சக்கணக்கான பக்தர்கள். பிரபுபாதர் எங்கெல்லாம் போறாரோ, யாரெல்லாம் சந்திக்கிறாரோ, மிக அழகாக இந்த கலியுக தர்மம், இந்த கலியுகத்துக்கான தர்மம் பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானுடைய புனித நாமத்தை பிரச்சாரம் செய்வது பாகவத தர்மம். எப்படி ஆழ்வார்கள்லாம் 4000 பேர் பிரபந்தம் மூலமா தமிழ் மொழியில இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செஞ்சாங்களோ, அதே போல பிரபுபாதர் தன்னுடைய ரொம்ப எளிமையான விளக்கத்தினால, ரொம்ப எளிமையான ஆங்கிலம், அவங்க அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரி, மேற்கத்திய நாட்டுல போய் ரொம்ப எளிமையான ஆங்கிலம் தான். எதையுமே பிரபுபா காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. அவர் உடைய மாத்திக்கிட்டு போல. பிரபுபாதர் அமெரிக்கா போகும்போது ஒரு சாது சொன்னார், சாமிஜி நீங்க அமெரிக்கா போறீங்க, என்ன இந்த ட்ரெஸ்ஸோட போறீங்க, கோட் ஷூட் எல்லாம் போட்டு போக வேண்டியதானே, கோட்டு ஷூட்டு பூட்டெல்லாம் போட்டு அப்படி ஒரு ஒரு பெரிய கனவான் மாதிரி போக வேண்டியதானே. பிரபுபார் சொன்னார், நான் போறதே இந்த கலாச்சாரத்தை சொல்லி கொடுக்குறதா. பிரபுபார் சொன்னாரு, நான் போறதே இந்த கலாச்சாரத்தை கற்றுக் கொடுக்கறது தான். அப்போ பிரபுபார் எந்த இடத்துலயும் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. இவங்கெல்லாம் மேற்கத்திய நாட்டுக்காரங்க, இவங்களால மது அருந்தாம இருக்க முடியாது, இவங்களால மாமிசம் சாப்பிடாம இருக்க முடியாது, இவங்களால தகாத உறவு பண்ணாம இருக்க முடியாது, இவங்களால சூதாடாம இருக்க முடியாது, அதனால இதெல்லாம் வேண்டாம், நீங்க என்ன பண்றீங்களோ அப்படி இருந்துக்கங்க, இந்த பக்தியை மட்டும் படிக்க, அப்படி நோ காம்ப்ரமைஸ். எதுலையுமே பிரபுபா தளர்வு கொடுக்கவே இல்லை. பிரபுபாதர் மிக அழகாக அவருடைய தூய்மை, பியூரிட்டி, அங்க போய் அந்த பார்க்ல உட்காந்துக்கிட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ரொம்ப எளிமையா பாடினார். அங்க இருக்கிற ஹிப்பிகள்லாம் இளைஞர்கள், இளைஞர்கள் நல்ல வசதியான குடும்பத்துல பிறந்தவங்க, பெரும் செல்வந்தர்கள். ஆனா வாழ்க்கையில என்ன லட்சியம்னு தெரியாம, இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் தெரியாம, இந்த உலகத்துல விரக்தி அடைந்து போதை மருந்துகளுக்கு அடிமையாகி போதை மருந்துகளை பழக்கம் கொண்டு அந்த சமுதாயத்துல அவங்களை திருத்தவே முடியல. அந்த அரசாங்கம் எவ்வளவு முயற்சி பண்றாங்க, அரசாங்கம் ஏன்னா அடுத்த தலைமுறை மதுக்கும் போதைக்கும் அடிமையான என்ன ஆகுறது அந்த நாடு. அரசாங்கம் பெரும் முயற்சி பண்றாங்க, ஒண்ணும் பண்ண முடியல. அங்க இருக்கிற மத குருமார்கள், அங்க இருக்கிற குருமார்கள் முயற்சி பண்ணா ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா பிரபுபாதர் போய் தன் தூய்மையாலும் எளிமையாலும் பணிவாலும் ரொம்ப அழகா அந்த ஹிப்பிகள்கிட்ட கிருஷ்ண பக்தியை கத்துக் கொடுத்து இன்னைக்கு பெரும் பக்தர்கள் ஆயிட்டாங்க. பெரும் குருமார்களாகவும் வைணவர்களாகவும் திலகமிட்டு துளசி மாலை அணிந்து கொண்டு அப்படியே பார்த்தா வைகுண்டவாசிகள் மாதிரி ஆயிட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகெங்கும் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணி பிரபுபாதர் எண்ணற்ற பக்தர்கள் உருவாக்கிட்டார். நம்மாழ்வாருடைய கனவு, ராமானுஜாச்சாருடைய கனவு, எல்லா ஆச்சாரியுடைய கனவு பிரபுபாதர் நினைவாக்கிட்டார். சைதன்ய மகாபிரபுடைய போதனைகளை உலகெங்கும் சுற்றுப்பயணம் செய்து அயராது தன் வயதான காலத்துல, பொதுவா வயதான காலத்துல ரிட்டையர் ஆகணும்னு நினைப்பாங்க. ரிட்டையர்ட் ஆகி எங்காவது ஒரு இடத்துல பேசாம உட்காந்துருக்கலாம். அதுவும் குறிப்பா பக்தர்களா இருந்தா பிருந்தாவனத்துல போய் இருந்துக்கலாம். இந்த உடலை விடுக்கிற நேரத்துல ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு பிருந்தாவன்ல போய் உடலை விட்டுறணும். அப்போ வயதானதுக்கு அப்புறம் பிருந்தாவனம் போகணுங்கிற காலத்துல யாரெல்லாம் எந்த பக்தர்கள்லாம் வயதானா பிருந்தாவனம் போய் உடலை விட்டுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மத்தியில பிரபுபார் என்ன பண்ணார், பிருந்தாவனத்தை விட்டு வெளியில வர்றார். வயதானதுக்கு அப்புறம் அவர் பிருந்தாவனத்தை விட்டு வெளியில அவர் எங்கெல்லாம் போறாரோ, யாரெல்லாம் சந்திக்கிறாரோ எல்லோரும் கிருஷ்ண பக்தி கொடுத்தார். அவரு அந்த பிருந்தாவன சூழ்நிலை இருக்கு இல்லையா, அந்த கிருஷ்ண பக்திய
அவர் போற இடம்லாம் பிருந்தாவன சூழ்நிலை உருவாக்கிட்டார். பிரபுபாதர் எங்கெல்லாம் போனாரோ, யாரெல்லாம் சந்திச்சாரோ, அந்த இடத்தெல்லாம் பிருந்தாவன சூழ்நிலை உருவாக்கிட்டார். இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பக்தர்கள். அதனால நமக்கெல்லாம் ஒரு அரிய வாய்ப்பு. பிரபுபாடைய கருணையால அன்னைக்கு 5000 ஆண்டுக்கு முன்பாக ஆழ்வார்கள் என்னெல்லாம் பாடியிருக்காங்களோ, நம்மாழ்வார் பாடுறாரு, யார் பகவான் கிருஷ்ணர் முன்னாடி தலைகால் குத்திட்டு நடனம் ஆடவில்லையோ, பகவான் கிருஷ்ணர் முன்னாடி யாரெல்லாம் கீர்த்தனம் செய்து பகவான் புகழ் பாடி நடனம் ஆடவில்லையோ, அவர் உயிரற்ற ஒரு உடலுக்கு சமம். அந்த உடல் இருந்து அவர் உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லை. மனித வாழ்க்கை கிடைச்சி பிரயோஜனம். நீங்க பாருங்க எவ்வளவு அழகா பக்தர்களா கீர்த்தனம் செஞ்சு நடனம் ஆடுறாங்க. கால் தரையிலே படுறது கீர்த்தனம் செய்யும் போது அப்படி துள்ளி குதிச்சு நடனம் ஆடுறாங்க. அப்படி பகவான் முன்பு பாடி ஆடி ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போயவளையும் பூதர்வான் என்றவும் தீயினால் தூசாகும் சென்று வரைப்பான் இல்லையா? சோ இந்த மாதிரி ரொம்ப அழகா அந்த 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக 1000 2000 ஆண்டுக்கு முன்பாக ஆழ்வார்களா என்ன பாடி என்ன கனவு கண்டாங்களோ, என்னெல்லாம் நினைச்சாங்களோ, அதையெல்லாம் பிரபுபாதர் நினைவாக்குனர். இது சும்மா ஒரு 100 150 ஒரு 50 60 ஆண்டுகள் தான். இவ்வளவு பிரபுபாதர் அப்படி அழகா இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1970 இப்ப 2025 இன்னைக்கு எவ்வளவு பக்தர்கள், எவ்வளவு நாம சங்கீர்த்தனம், தேர் திருவிழா, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, ஸ்ரீ ஜெயந்தி, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி பண்டிகை எல்லாமே எல்லா உலகத்துல எல்லா நாடுகளையும் கொண்டாடுறாங்க. எல்லா இடத்துலயும் கீர்த்தனம் பாடி நடனம் ஆடுறாங்க. அப்போ இன்னைக்கு நமக்கு எல்லாம் நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, நான் நித்தியமானவன், அழிவற்றவன், ஆன்மீகமானவன், நான் பகவானுக்கு சேவை பண்ணணும், நான் சாத்விகமான குணத்தில் இருக்கணும், நான் ரஜோ குணத்தின் தமோ குணத்தின் வெளியே வரணும், நான் கிருஷ்ண பக்தியில இதெல்லாம் பிரபுபாதர் கத்துக் கொடுத்திருக்காரு. ரொம்ப எளிமை ஒரு புத்தகத்துல. ரொம்ப பெரிய பாக்கியம். பக்தர் சங்கத்துல இருந்து நாம சங்கீரத்துல கலந்துட்டு நாம ஜபம் செஞ்சு பகவத்கீதை பாகவதம் படிச்சு நல்ல பக்தர்களாகி திரும்பி பகவான்கிட்ட போயிடும். ஜட உலகத்துல மீண்டும் பிறந்து துன்பகரமான வாழ்க்கைக்குள்ள வரவே கூடாது. மீண்டும் பகவானையே தாமரை திருவடி அடையணும். அதுக்காக தான் பகவான் இந்த பூமியில வராரு. ஆச்சாரியர் ஆழ்வார்களும் வராங்க நம்மளை எல்லாம் விடுவிக்கிறதுக்காக. இந்த ஜீவன்கள்லாம் பகவானை மறந்து போயிருக்காங்களே, அறியாமையில் இருக்காங்களே, இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், இவங்களை எப்படியாவது பகவான் அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு இந்த ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் தோன்றி நம்ம இந்த பௌதிக துன்பத்திலிருந்து விடுவிக்கிறாங்க. இன்னைக்கு நம்மாழ்வார் நம்ம முன்னாடி இல்லை, பிரபுபாதர் நம்ம முன்னாடி இல்லை. ஆனா அவங்களுடைய தத்துவங்கள், அவங்களுடைய புத்தகங்கள், விளக்கங்கள்லாம் நம்ம முன்னாடி இருக்கு. இன்னைக்கும் பிரபுபாதர் ஒரு புத்தகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் எழுதியிருக்காரு. ஒரு புத்தகமும் சின்ன சின்ன புத்தகம் தான், 10 15 20 பக்கம் தான் இருக்கும். பெரிய ஆட்டோப்பா மாதிரி இதயத்துக்குள்ள போய் அறியாமைங்கிற ஒரு பாறையை வெடிச்சு சிதற வச்சு நம்ம இதயத்துக்குள்ள பெரும் மாற்றத்தை ஏற்படுத்து. அதனால பிரபுபாதர் புத்தகத்தை நன்றாக வாசிக்க வேண்டும். பகவானின் நாமத்தை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. பகவான் நாமத்தை உச்சரிக்கணும், பக்தர் சங்கத்தில் இருக்கணும். அது மூலமா நம்ம எப்பவுமே நிம்மதியான ஒரு ஆனந்தமான ஒரு ஆன்மீகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சந்தோஷமா இருக்கலாம். வாழும்போது சந்தோஷமா இருக்கலாம், உடலை விட்டாலும் பகவான்கிட்ட போயிடலாம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி. ஓகே.